காவல் செய்யும் தெய்வமப்பா. இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்லுங்கள். அன்பான தீவிரையின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025ஆம் ஆண்டு கோராவளியூரை கண்ணகியம்பாள் ஆலயத்தினுடைய வருடாந்த திருச்சடங்கு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடித்திருக்கிறது. அந்த வகையில் ஐவகை நிலங்களையும் அழகாக கொண்டு அமைய பெற்றிருக்கின்ற கோர்லப்பேட்டு தெற்கு கிரான் பிரதேச பிரிவின் அமைந்திருக்கிறது இந்த கோராவளியூரை கண்ணகியம்பாள் ஆலயம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி கிரான் பிரதானமான சந்தியாக இந்த சந்தி காணப்படுகிறது. இங்கிருந்து தான் கோராவளி நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது பாருங்கள், ஏராளமான உழவு இயந்திரங்களிலேயும் மக்கள் அணி அணியாக கோராவளியூரை கண்ணகியம்பாளுடைய திருச்சடங்குக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதையிலிருந்து புலிவாய்ந்தகள் நோக்கி நாங்கள் சென்று மேலும் அந்த திருத்தலத்தை நோக்கி செல்ல வேண்டும். இங்கே செல்கின்ற அடியார்கள் நன்மை கருதி வருடம் கிரான் இளையோர் அமைப்பினால் தாக சாந்தி ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதால் இந்த பாதையினால் இந்த திருச்சடங்குக்காக ஏராளமான உளவு இயந்திரங்கள் மற்றும் பேருந்துகள் உட்பட சகல வாகனங்களும் அநேகமான மக்கள் அங்கே சென்று வருவார்கள். உண்மையில் இந்த வெப்பமான காலகட்டத்திலே மற்றவர்களுடைய தாகங்களை தீர்ப்பதற்காக இவர்கள் வருடம் எடுத்து வருகின்ற இந்த முயற்சியை உண்மையில் பாராட்டப்பட வேண்டும். அந்த வகையில் கிரான் இளையோர் அமைப்புக்கு தீவிரை வலையொலி சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம், பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டு இயங்கி வருகின்ற இந்த கோராவளியூரை கண்ணகியம்பாளுடைய அற்புதம் என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை. அந்தளவுக்கு வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வழங்குகின்ற அற்புதமான தாயாக, எல்லோரையும் தனது முந்தானையிலே வைத்து பாதுகாக்கின்ற ஒரு அன்னையாக கோராவளியூரை கண்ணகியம்பாள் இருக்கிறாள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியிலே கால்நடையாக ஏராளமான மக்கள் மடிப்பிச்சை எடுத்து கொண்டு கூட ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்குள்ள இந்த பிரதேச மக்கள் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தை தாண்டி இருக்கின்ற மக்களுக்கும் பிரதானமாக ஒரு கண்கண்ட தெய்வமாக எந்த ஒரு குறைகளை எண்ணி நேர்த்தி வைத்தாலும் அவற்றை உடனுக்குடன் தீர்த்து வைக்கின்ற ஒரு அற்புத சக்தியாக கோராவளியூரை கண்ணகியம்பாள் அருளாட்சி புரிந்து வருகிறார். அந்த வகையில் அவர் அமைந்திருக்கின்ற இடங்கூட காட்டு பிரதேசம் ஒன்றிலே அமைதியான சூழலிலே மதுரை மரச்சோலைகள் அழகாக வாசம் வீசுகின்ற அந்த முத்தான பகுதியிலே கோராவளியூரை கண்ணகியம்பாள் இருந்து அருளாட்சி புரிகிறார். நீங்களும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் ஒரு தடவை ஆயினும் நீங்கள் கோராவளியூரை கண்ணகியம்பாள் ஆலய பகுதிக்கு சென்று ஒரு சில நிமிட நேரங்கள் நீங்கள் தியானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வேறு வகையான ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இடமாக அந்த 7 ஊர்கள் சேர்ந்து 8 பந்தல்களை அமைத்து வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு மரபு பாரம்பரிய காலந்தொடக்குமே அங்கே காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த வீதியினால் ஏராளமான வாகனங்கள் திருச்சடங்குக்காக சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீதி என்பது உண்மையில் படுமோசமாக சேதமடைந்திருந்த நிலையிலும் கூட அதனையும் பொருட்படுத்தாது ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கின்ற இந்த அன்னையினுடைய திருச்சடங்கை காண்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான அடியவர்கள் அங்கே சென்று கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதிதான் கோராவளியூரை கண்ணகியம்பாள் விரும்பி அருளாட்சி புரிகின்ற ஒரு அற்புதமான பதியாக காணப்படுகிறது. இயற்கையினுடைய ரம்யம், இயற்கையினுடைய அழகான சூழலுக்கு மத்தியிலே அம்பாள் அருளாட்சி புரிந்து வருவது என்பது இங்குள்ள மக்கள் அனைவரை ஈர்ப்பதற்கு இன்னும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று கூடுவார்கள். அவர்கள் தங்களது கிராமம் சார்ந்த பந்தலிலே நடைபெறுகின்ற பூசைகளிலே அவர்கள் கலந்து கொள்வதோடு ஏனைய பந்தல்களுக்கும் சென்று வழிபாடுகளை ஆற்றுவது. இதன் மூலமாக சமூக அக்கறை, சமூக ஐக்கியம் என்பது வளர்க்கிறது. இந்த கோராவளியூரை கண்ணகியம்பாள் திருச்சடங்கை பொறுத்தவரையிலே முதல் நாளிலே அவர்கள் சென்று இந்த மடை பரவுதல் மற்றும் தங்கள் பந்தல் அமைப்புகின்ற வேலைகள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பார்கள். மறுநாள் அதற்கான விசேடமான திருச்சடங்கு ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு கூடாரங்களிலும் தெய்வமாடுதல்,
மற்றும் மாந்திரீக வழிபாட்டுச் சடங்குகள் மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு நெல் குற்றுதல் மற்றும் காவிய பாமாலைகளை பொறுத்தவரையிலே இந்த கோராவளியுரை கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே அதுதான் மிக சிறப்பான விடயமாக என்னால் குறிப்பிட முடியும். எல்லா இடங்களிலும் அந்த பந்தர்களில் ஒலிக்கின்ற காவிய பாமாலைகளை நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு கேட்கின்ற பொழுதோ ஒரு வித்தியாசமான பேரானந்தத்தை உணரக்கூடிய சக்தியை இந்த கிராமிய வழிபாட்டுச் சடங்குகள் எமக்கு உணர்த்தியிருக்கின்றது என்பதற்கு நேரடி சாட்சியாக இருப்பது இந்த கோராவளியுரை கண்ணகி அம்பாளுடைய ஆலயம்தான். ஊர் மக்கள் அணிதிரண்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து, ஆலயம் என்பது எல்லோரும் ஒன்று கொடுக்கின்ற ஆன்மாக்கள் லயப்படுகின்ற இடம் என்பார்கள். அந்த வகையில் உறவுகள் வலுப்படுவதற்கும் அயல் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தமது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த கோராவளியுரை கண்ணகி அம்பாளுடைய திருச்சடங்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை என்றே நாம் கூற வேண்டும். ஒருமா பத்தினி வந்தாள் உலகேளும் தலைத்திட வந்தாள், திருமாமணி நங்கை வந்தாள் எங்கள் தேசம் தலைத்திட வந்தாள், துப்பாரிடம் தன்னில் வந்தாள் இடச்சேரி வாழ்விக்க வந்தாள், பானபாலகற்கான அன்பாய் ஒருமா பத்தினி வந்தாள். ஆம் அன்பான இந்த நிகழ்வுகளை ஒழுங்க வைக்கின்ற வகையிலே கொல்லப்பட்ட பிரான் பிரதேச செயலக பிரிவினுடைய பிரதேச செயலாளர் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களும் இந்த திருச்சடங்கை சிறப்பான முறையிலே கொண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான ஒழுங்கமைப்புகளையும் செய்து அந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்கான அந்த நிலையத்தையும் ஸ்தாபித்து உத்தியோகமாக அந்த நிலையத்திலிருந்து மக்களுக்கான அனைத்து வகையான சேவைகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை பிரதேச செயலாளர் தலைமையிலே இந்த உத்தியோகர்களுடன் கூடி ஆற்றிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இங்குள்ள ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய திருச்சடங்கை நடத்துவதற்கான ஒரு குழு இருக்கிறது. பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே பொதுமக்களையும் உள்ளடக்கிய அந்த கோராவளி திருச்சடங்கினுடைய ஏற்பாட்டு குழுவினால் சிறப்பான முறையில் முன்கூட்டியே திட்டமிடல்களை செய்யப்பட்டு அந்த திருச்சடங்கு காலப்பகுதியிலே ஒவ்வொரு கூடாரங்களுக்குமாக பிரதேச செயலாளர் உட்பட அந்த குழுவினர் செல்கின்ற பொழுது அந்தந்த கிராம மக்களின் பண்பாட்டியல் பாரம்பரியங்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களை வரவேற்று அவர்களுக்காக தங்களது பந்தல்களை வைத்து அவர்களுக்கான ஆசீர்வாதங்களையும் வழங்கி அந்த கிராம மக்கள் சார்பாக அவர்கள் பிரசாதங்களையும் வழங்கி ஆசீர்வாதங்களை வழங்குவது என்பது உண்மையில் ஒரு ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக ஒரு ஒருமித்த வகையில் சமூகம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பணிகளை ஆற்றுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு அத்திவாரம் விடப்பட்டிருப்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இதிலே சகல தரப்பு வயதினைச் சேர்ந்தவர்களும் இங்கே வருகிறது. இந்த கூடாரங்களிலே தத்தமது கூடாரங்களிலே நூல் கட்டுதல் மற்றும் நேர்த்தி வைத்தல், அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை வழங்குதல், காவிய பாமாலைகளை பாடுதல், தங்களது கிராமங்களை சார்ந்த அலங்கார முறைகளை கொண்டான அலங்காரங்களை அமைத்தல், அத்தோடு நாடி வருகின்ற மக்களை அரவணைத்து அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அந்த சேவைகளை அந்தந்த பந்தல்களில் இருக்கின்ற குருமார்கள் வழங்குவது என்பதும் மிகவும் மகிழ்ச்சிகரமான விடயமாகத்தான் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்று எமது சமூகம் துருவங்களாக உடைந்து போய் துண்டங்களாக உடைந்து போய் தொடர்புகளற்ற நிலையிலே காணப்படுகிற சூழலே கோராவளி கண்ணகி அம்பாளுடைய திருச்சடங்கு என்பது அவற்றுக்கு சற்று விதிவிலக்காக அனைத்து கிராம மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இங்கே வழங்கியிருப்பதை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அம்மா கொஞ்சம் விலங்க அம்மா கொஞ்சம் அம்மா புள்ளைய கொண்டு வா. கோரளைப்பட்டு பிரதேசத்தில் அம்பாளின் ஆலயத்துக்கு வருகை தந்த சித்திரவேல் அவர்கள்
அம்பாளின் ஆலயத்துக்கு வருகின்றார். அவருக்கு அன்னை பராசக்தியின் அருள் கடாட்சம் என்றென்றும் கிடைக்க வேண்டும். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறைநிறைகளெல்லாம் சகல மக்களின் குறைகளெல்லாம் தீர்க்கிறதுக்கு அன்னை பராசக்தியின் அருளும் ஆசீர்வாதமும் என்றென்றும் கிடைக்கும் என்று கூறி சித்தாண்டி ஸ்ரீ போராளியம்மன் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆலய பூசகர்மார் சார்பாகவும் இந்த காளாஞ்சி பிரசாதத்தினை வழங்கி வைக்கின்றோம். கோராவளியுறை கண்ணகியம்பாள் ஆலயத்தை பொறுத்தவரையிலே மிக பரந்த வளாகங்களை கொண்ட ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. சுற்றி வர மாந்தரியாத்தினுடைய அந்த கிளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மணல் மேடுகளால் குவிக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. சுற்றி வர காடுகளும் ஒரு அழகான அற்புதமான ரம்யமான ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுவதால் எல்லோரையும் இலகுவாக ஈர்க்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் காணப்படுகிறது. அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை அம்பாளுடைய சன்னிதானத்திலே அம்பாளுடைய திருச்சரங்கிலே அந்த புனிதமான பகுதியிலே தங்களது காற்பாதங்களும் பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவரும் அணிதிரண்டு அங்கு சென்று அம்பாளை நேரடியாக தரிசித்து ஆத்ம திருப்தி அடைவது என்பது உண்மையில் பொதுவான விடயமாக காணப்படுகிறது. இந்த திருச்சரங்கு இங்கே வந்திருந்தால் தெரியும். இதற்காக நேர்த்திக்காக பொங்கல் பானை வைக்கின்ற அடியவர்கள் எல்லாம் அந்த ஆலய வளாகத்தை சுற்றி வர காடுகளுக்குள்ளே அந்த பொங்கலை பொங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கானகம் முழுவதுமாக புகைகளாகவே தென்படக்கூடிய வகையிலே அந்த பொங்கல் பானை ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். தாங்கள் பொங்கல் பானை வைத்து அவற்றை கொண்டு அம்பாளுக்காக படைத்து அவற்றை அம்பாளுக்காக ஆண்டுக்கு ஒரு தடவை தாங்கள் இந்த நேர்த்தியை நிறைவு செய்த திருப்தியுடன் அவர்கள் வீடு நோக்கி செல்வார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த பகுதி என்பது விநாயகர் பானை எடுத்து வருகின்ற பகுதி என்பார்கள். கிராமிய வழிபாட்டு சடங்கை பொறுத்தவரையிலே விநாயகர் பானை எடுத்து வருவது என்பது மிக மிக முக்கியமானதும் மிக அவதானமான விடயமாக கொள்ளப்படுகிறது. ஒரு சடங்கினுடைய வெற்றியாக கொள்ளப்படக்கூடிய விடயமாக கூட இந்த விநாயகர் பானையை வெற்றிகரமாக பொங்குவது என்பது உண்மையான விடயமாக காலங்காலமாக நம்பப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த அனைத்து கூடாரங்களிலும் அதாவது அனைத்து பந்தல்களிலும் இருக்கின்ற மக்கள் தத்தமது கிராமம் சார்ந்த அந்த விநாயகர் பானைகளை காவிய பாமாலைகளை பாடியும் உடுக்கைகளை அடித்தவாறும் அறைகளை இசைத்தவாறும் சிலம்புகளை ஒலித்தவாறும் வேப்பம் குலைகளை அங்கே அடுக்கிக் கொண்டு தெய்வமாடுகின்றவர்களுக்கு பின்னால் அரோகரா ஒலிகளை எழுப்பிக் கொண்டு வருகின்ற பொழுது உண்மையில் மெய் சிலித்து போகின்ற அளவான பக்தி உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த நேரத்திலே இந்த மாந்திரிய வழிபாட்டு அதாவது கிராமிய தெய்வ வழிபாட்டுக்கு பொறுத்தவரையிலே இந்த மந்திர தந்திர வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விடயமாக காணப்படுவதால் விநாயகர் பானை எடுத்து வருகின்ற பொழுது கூட அவற்றை தடுப்பது அல்லது கட்டுதல் வெட்டுதல் போன்ற அந்த செயற்பாடுகள் கூட பல ஆலயங்களிடம் இப்பொழுது ஒவ்வொரு மந்திரங்களிலிருந்து விநாயகர் பானை எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவிய பாமலங்கள் வைக்கப்படுகிறது. பொதுமக்களின் அரோகரா ஒலிகளுடன் மறைகளும் இசைக்க மிகவும் சிறப்பான முறையிலே இந்த திருச்சரங்கினுடைய அற்புதமான பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2025ஆம் ஆண்டுக்கான அம்பாளின் திருச்சடங்கு ஏற்பாடுகள் அனைத்தும் பிரதேச செயலாளர் என்ற வகையிலே தற்போதைய பிரதேச செயலாளர் திரு காவண்ணா சித்திரவேல் ஐயா அவருடைய தலைமையிலே மிகவும் சிறப்பான முறையில் இந்த திருச்சடங்கு அனைத்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சூழலிலே பொதுமக்கள் அனைவருடைய பேராதரவோடும் அனைவருடைய ஒத்துழைப்போடும் அனைவருடைய கூட்டு முயற்சியோடும்
இந்த சிறப்பான நிகழ்வுகள் இப்பொழுது நிகழ்ந்ததை கொண்டிருக்கின்றது. தெய்வமாடுபவர்கள் ஏராளமானவர்கள் தெய்வமாடி தமது பந்தல்களில் நடைபெற்ற பூசைகளை பக்திமயமாக்கி கொண்டிருப்பார்கள். உண்மையில் எங்களது இந்து சமய பண்பாட்டியலை பொறுத்தவரை, அதுவும் இலங்கையை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்திலும் அதுவும் மட்டக்களப்பு மாவட்டம் என்பது இந்த கிராமிய தெய்வ வழிபாட்டுக்கு பேர் போன ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அம்மன் திருச்சடங்குகள் மிக மிக சிறப்பான முறையில் கிராமிய மனம் கமழுகின்ற வகையிலே பாரம்பரியத்தை மாற்றாது நடைபெற்று வருகின்றமையை நாம் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். இவ்வாறு கொண்டு வரப்பட, அதாவது அனைத்து கூட பந்தல்களையும் சுற்றி கொண்டுதான் அந்த விநாயகர் பானை கொண்டு வரப்படுகின்ற பொழுது மிக மிக பக்திமயமாக பக்திகரமாக தத்தமது கிராமங்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றியவாறு கொண்டு வரப்படுகின்ற விநாயகர் பானைகள் தத்தமது பந்தல்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு அந்த பொங்கல் பானை பொங்கி வழிகின்றவரை காவிய பாமாலைகளையும் உடுக்கைகளையும் அடித்தவாறு அந்த இடத்தை முழுவதுமாக பக்திமயமாக்கி கொண்டிருப்பார்கள். இந்த விநாயகர் பானை வெற்றிகரமாக பொங்கிவிட்டால் கூட அது தாங்கள் கிராமிய தெய்வ சடங்கிலே தாங்கள் அடைந்த வெற்றியாக ஒரு ஆத்ம திருப்தியாக அடைந்து கொள்கின்ற ஒரு நிலை பன்னெடுங்காலத்திற்கும் இருந்துள்ளது. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். இவ்வாறு அனைத்து பந்தல்களின் முன்பாகவும் ஒலிக்கின்ற காவிய பாமாலைகளுக்கு மத்தியிலே மக்களுடைய அரோகராவலிகளுடன் தெய்வமாடுகின்றவர்கள் அந்த இறுதி தருணத்திலே சாட்டை பிழி வாங்குவார்கள். சாட்டை பிழி கொடுத்தல் என்பதும் கிராமிய தெய்வ வழிபாட்டுச் சடங்கிலே ஒரு அம்சமாக காணப்படுவதனால் ஏராளமான இளைஞர்களை தெய்வமாடுவர்களை அழைத்து தங்களுக்கான சாட்டை பிழைகளை வாங்குவது என்பது பார்ப்பதற்கு மிக அச்சமாக கூட இருக்கும். ஏனென்றால் சில வேளைகளில் சாட்டை பிழைகளை கொடுக்கின்ற பொழுது அந்த தெய்வமாடுகின்றவரின் உடலிலிருந்து இரத்தம் கூட வெளிவருகின்ற அளவிற்கு சாட்டை பிழைகளை, அதாவது சாட்டையால் அடிப்பார்கள். அப்பொழுது கூட தெய்வமாடுவர்கள் அசராது இன்னும் சாட்டை பிழைகளை வாங்குகிற ஒரு வித்தியாசமான முறைமை என்பது இந்த கிராமிய தெய்வ வழிபாட்டு சடங்கில் காணப்படுவது. அதுவும் கோராவளியிலே அது அதிகமாக இந்த சாட்டை பிழை வாங்குதல் தெய்வமாடுதல் என்பது அதிகமாக காணப்படுவதை நீங்களும் ஒரு தடவை சென்றால் பார்த்து கொள்ள முடியும். இவ்வாறு பல ஊர்கள் கூடி செய்யப்படுகின்ற இந்த கிராமிய மக்களுடைய ஒன்றுகூடலுடைய பண்பாட்டின் உச்சமாக இருக்கின்ற இந்த கோராவளியூரை கண்ணகி அம்பாளுடைய திருச்சடங்கிலே இப்பொழுது பார்க்கிற அம்சம் என்பது மிக மிக முக்கியமான அம்சமாக இருந்த திருக்குளித்தி பாடுதல். அதாவது இந்த நோய் நொடிகள் எல்லாம் மேலோங்கி மிக வெப்பமயமான இந்த காலகட்டத்திலே இந்த வெப்பங்கள் எல்லாம் தணிந்து மழைகள் வேண்டி அத்தோடு நோய் நொடிகள் எல்லாம் அகல வேண்டும் என்பதற்காக அம்பாளுடைய கோபத்தை தணித்து அவளை திருக்குளிர்ச்சி படுத்துகின்ற திருக்குளித்தி பாடுகின்ற அம்சத்தை இப்பொழுது பார்க்கிறீர்கள். திருக்குளித்தி பாடுகின்ற பொழுது அங்கே தெய்வம் ஆடி அந்த உரல் வைத்து உரலிலே மஞ்சள் உட்பட பல்வேறு வாசன் திரவியங்கள்லாம் கலக்கப்பட்டு ஆடப்படுகின்ற குளித்தி நீர் அந்த உடம்பிலே பட்டுவிட வேண்டும் என்பதற்காக அடியவர்கள் அனைவரும் குழுமியிருந்து அந்த குளித்தி பாடுதலை பக்திமயமாக வழிபட்டு கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சியிலே அடியவர்கள் குளித்தி பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தெய்வமாடுகின்றவர்கள் தெய்வமாடிக்கொண்டிருக்க திருக்குளிர்ச்சி பாடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். தற்பொழுது திருக்குளித்தி பாடப்பட்டு நீர்கள் அனைத்தும் அள்ளி தெளிக்கப்படுகிறது. இதன் மூலமாக இங்கு இருக்கின்ற வெப்பங்கள் எல்லாம் தணிந்து அனைவர் வாழ்விலும் நோய் நொடிகளாகின்ற ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால் அனைவருக்குமாக தண்ணீர் தெளித்து அம்பாளுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகின்ற தருணத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், வருடம் தீவிர வலையொலி மூலமாக இந்த காட்சிகளை நாம் ஒளிபரப்பி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் அம்பாளுடைய கருணையினால் அனைவர் வாழ்வும் வளமாக எல்லாம் வல்ல கோராவளியூரை கண்ணகி அம்பாளை பெற்று விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காலை சந்திப்போம். வணக்கம். உங்கள் கணவருடன் நன்றி.